ஒரு பொழுதும் கடவுள் குப்பைகளை வீசுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் நல்லதை மட்டும்தான் செய்வார். இங்கே நடக்கும் அனைத்திற்கும் கடவுள்தான் பொறுப்பு என்றால் அவரால் படைக்கப்பட்ட நாம் என்ன செய்கிறோம்? அந்த பொறுப்புகளுக்கு உரியவரே நாம தானே. கடவுள் ஒரு இடத்துல நல்லது செய்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எந்த காரணம் இல்லாமல் நடக்காது. ஒரு உதாரணம், ஒரு கடவுள்கிட்ட போய் விவசாயி மழை வேணும்னு வேண்டிப்பான், வியாபாரம் பண்ணுறவன் மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிப்பான். ரெண்டுமே தீவிர கடவுள் பக்தி உள்ள மனுஷங்க தான். கடவுள் யார் பக்கம் பேசுவார்? யார் வேண்டுதல் நிறைவேற்றுவார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவைகள் இருக்கும். ஒரு பொழுதும் கடவுள் தீயவை செய்ய மாட்டார். அதனால்தான் கடவுளாக இருக்கிறார். குப்பைகளையும் ஒரு பொழுதும் வீச மாட்டார். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்திற்கு நல்லது செய்ய மட்டுமே பிறப்பெடுத்து வந்திருக்கு. குப்பைகளை வீச என்ன கடவுள் கிறுக்கனா? சொல்லுங்க. நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாமே நல்லவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க வளர்கின்ற விதமும் அவர் வளர்கின்ற சூழலும் தான் அவர்களை மாற்றுகிறது. நம்ம திருத்திக்கலாம்ல. ஒரு ஒரு எழுதும்போது ஆ முதல் அக்கு வரை உடனேவா எழுத அழகாக கற்றுக்கிறோம்? இல்லை எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்க டீச்சர் தான் கிடைக்கிறாங்களா? இல்லை. அந்த சின்ன வயசுலே நாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வக்கோளாறில் எத்தனையோ நாள் இரவு பகலாக அந்த ஆ முதல் அக்கு எழுதிக்கிட்டே இருந்திருப்போம். அவங்கவுங்க அதான் நான் தமிழ்ங்கிறதுனால அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே உடனே கற்றுக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற எதுவோ கடவுளால் நிகழ்த்தப்பட்டதோ இல்லை நிகழப்பட்டதோ ஒரு விஷயத்தை உணருங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு யாரும் கடவுளை குறை கூறாமல் இருந்தால் நல்லதே. யாருக்கு தான் போராட்டம் இல்லை? இந்த போராட்ட வாழ்க்கை யாரு தான் வாழவில்லை? பேசிக்கொண்டும் இருக்கும் எனக்கும் தான் போராட்டம் இருக்கிறது. அதை சொன்னால் நான் என் சப்ஸ்கிரைபருக்கு 24,000 வீடியோஸ் போடணும், அதுக்கு மேலேயே போடணும். ஓகேவா? கடவுள் ஒருபோதும் குப்பைகளை போட மாட்டார் இந்த உலகில். நன்றி, வணக்கம்.